ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது அருணாச்சலத்தில் கிரிவலமும் தரிசனமும் கண்டால் எவ்வகை சிறப்பு என்பதையும் மற்றும் அதை உணர்த்தும் வகையில் ஒரு சரிதத்தை காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. உண்ணாமுலை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி தீரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. ஒரு காலத்தில் பிரம்ம தேவருடைய லோகத்துல சபையில் அகத்தியரும் கும்பமுனியும் பல ரிஷிகளும் ஒன்றிணைந்து இருக்கும் இடத்துல அஷ்டவசுக்கள் வராங்க. அஷ்டவசுக்கள்லாம் யாருன்னா யமன், அக்னி, அடுத்து நிருதி, ஈசான்யன், குபேரன், வாயு, வருணன், உங்க எல்லாம் அஷ்டவசுக்கள். திருவண்ணாமலை கிரிவலத்துல 8 பேர் இருப்பாங்க, 8 திக்குக்கும். இந்த 8 பேர் தான் அஷ்டவசுக்கள். இவங்க வராங்க பிரம்மலோகத்துல எல்லாம் அமர்ந்திருக்கையில இவங்க இவங்களுடைய தவத்தினுடைய பெருமையும் இவங்க செய்த நன்மைகளையும் இவங்களே சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய பெருமையையும் தான் செய்த அறத்தையும் எவன் சொல்றானோ அதன் பேர் தான் தற்புகழ்ச்சின்றது. இவருடைய தற்புகழ்ச்சி எல்லாம் பெரிய பெரிய அறம் செய்த எல்லாருக்கும் இவங்களுடைய தற்புகழ்ச்சி பேசினே இருக்கிறாங்க. தற்புகழ்ச்சி பேச பிரம்மதேவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. அகத்தியரும் பல ரிஷிகளும் இருக்கும் இடத்துல தற்புகழ்ச்சி பேசுறீங்க, நீங்க செய்த தவம் எல்லாம் அவமாக போடணும்னு சபித்திருவார். எல்லாம் பயனற்று போயிடுமே, தவம் செய்ததெல்லாம் வீணா போகணும்னு சாபம் போட்டாரு. இந்த சாபத்திலிருந்து விடுபடணுமே, என்ன பண்றது பெருமானே, தெரியாம நாங்க செஞ்சிட்டோம் தவறு, பிரம்மதேவரே எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படி மன்னிப்பு கேட்க பிரம்மதேவர் சொல்லுவாரு, இதுக்கு விமோச்சனம்னா என்னைக்கு சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிட்டுதோ அன்றுதான் இதுக்கு விமோச்சனம் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அஷ்டவசுக்களும் கங்கை நதியில ஒரு துறையில எல்லாரும் தவம் பண்ணுவாங்க. கொஞ்ச காலம் கழித்து சிவபெருமான் இவங்களுடைய தவம் ரொம்ப காலம் நீடிக்குது. அதுக்கப்புறமா சிவபெருமான் காட்சி தராரு. உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்க இந்த அஷ்டவசுக்களும் மிகவும் துயராகிய இந்த சாபத்திலிருந்து எங்களை நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப சிவபெருமான் என்ன சொல்லுவாரு, தலேச்சுரம்னு இந்த பூலோகத்துல மிகவும் சிறந்த தலம் ஒன்று உண்டு, அங்க போய் நீங்க 8 பேரும் 8 திக்குல தவம் செய்யுங்க, பாவத்தை கடக்கணும்னா அங்க உங்களுக்கு திருவருள் செய்வோம் சொல்லி மறைந்துடுறாரு. இதை கேட்ட அஷ்டவசுக்களும் கங்கை நதியிலிருந்து கிளம்பி அருணாச்சலத்தை அடைகிறாங்க. அந்த அருணாச்சலத்தை அடைந்து அந்த 8 பேரும் 8 திக்குல இருக்கிறாங்க. திருவண்ணாமலை போனா தெரியும், 8 பேரும் 8 திக்குல இருப்பாங்க. நம்ம கிரிவல பாதையில 8 பக்கமும் அமர்ந்து தியானம் செய்யறாங்க. அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு உள்ளத்துல சுவாமியை நினைச்சுன்னு தியானம் பண்ணி கொஞ்ச காலம் தியானம் பண்ண சுவாமியும் சுடராக காட்சி கொடுப்பாரு. பெரிய சுடராகவும் 8 முகங்களாகவும் 8 பேருக்கும் திருவருள் செய்து இந்த பாவத்தை தீர்த்து வைப்பாரு. தீர்த்து வைத்த பிறகு இவங்க 8 பேரும் மிகவும் சந்தோஷத்தோட மீண்டும் அவங்களுடைய விண்ணுலகத்துக்கு போவாங்க. இந்த கதையின் வழியாக சொல்ல வரும் கருத்து என்னன்னா, அருணாச்சலத்தின் பார்வை பட்டாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து போகும், ஊழ்வினைகள் எல்லாம் கண்டு அஞ்சும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தலம் அருணாச்சலம். 96 பிரம்மாக்கள் வழிபட்ட தலம், பல விஷ்ணுக்கள் வழிபட்ட தலம்,
காக்கை வழிபட்டு முக்தி பெற்றுச்சு, சிலந்தி வழிபட்டு முக்தி பெற்றது, பெருச்சாளி முக்தி பெற்றிருக்கு, பல பேர் முக்தி பெற்றிருக்காங்க. மானிடர்கள் மட்டுமல்ல, பல ஜீவ ராசிகளும் முக்தி பெற்றிருக்கு. அந்த தலத்தை பார்ப்பதற்கே பல தவங்கள் வேண்டும். அந்த அருணாச்சலத்தை பார்த்தவர்கள்லாம் நிச்சயமா பெரிய விஷயம்தான். அந்த அருணாச்சலத்திற்கு நாமும் மாதத்திற்கு ஒரு முறையாவது அவன் திருநாமம் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு உத்தமமாக கிரிவலம் வருவது மிகவும் மகத்தானதாகும். அடுத்த காணொளியில் மீண்டும் மிகவும் விருப்பமான சரிதங்களோடு இணைவோம். நன்றி, வணக்கம். அருணாச்சலம்.